மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். தை மாத ராசி பலன்கள் 15/1/2026 விசுவாச வருடத்திய மாதம் என்பது வியாழக்கிழமையிலே தை மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அனைத்து நேயர்களுக்கும் தை மாத பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீரநாத் பகவானின் ஆசீர்வாதத்தோடு, குலதெய்வங்களின் ஆசீர்வாதத்தோடு, நவக்கிரக நாயகர்கள் மீன ராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை வாரி வழங்க போகின்ற அற்புதம் என்பது தித்திக்கக்கூடிய தைப்பொங்கல் திருநாள் என்பது பிறக்க இருக்கின்ற இந்த தை மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை தை மாத ராசி பலன் என்பது ராசிநாதன் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்றார். மட்டும் அல்லாதது உங்களுக்கு அவர் 12ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றார். அதனை உங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அற்புதமான உயர்வுகளை உபய ராசி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசி, குரு பகவான் தன்னுடைய 10வது இடத்தையே பார்க்க இருக்கின்ற அற்புதம் கேந்திர ஸ்தானங்களிலே, கேந்திராதிபதியும் கேந்திர ஸ்தானங்களிலே இருந்த இந்த மாதம் என்பது 10ஆம் இடத்திலே செவ்வாய் புதன் அமைய பெற்றும், 11வது இடத்திலே சுக்கிரனும் சூரியனும் அமைய பெற்று, 12ஆம் இடத்திலே ராகு பகவான் அமைய பெற்று, 6ஆம் இடத்திலே கேது பகவான், ராசிக்கு 4ஆம் இடத்திலே குரு பகவான் அமையப்பெற்றும், ராசியிலே சனி பகவான் அமையப்பெற்றும் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. மிதுன ராசியிலே ராசி அதிபதி இருந்து சமசத்தமமாக 7ஆம் பார்வையாக உங்களுக்கு 10ஆம் இடத்தை தொழில் சம்பந்தப்பட்ட பார்வை, தொழில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றார். அது மட்டுமல்ல, அவருடைய 5ஆம் பார்வை என்பது மிதுன ராசியிலிருந்து துலாம் ராசியை பார்க்க இருக்கின்றது. ராசிக்கு 8ஆம் இடத்திலே, மீன ராசிக்கு 8ஆம் இடத்தை ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பார்க்க இருக்கின்றார். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலிருந்து 9வது பார்வை என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் குரு பகவான் உங்களுடைய கும்ப ராசியை. இந்த மாதங்களிலே கிரகங்களின் பயிற்சிகள் என்று சொல்கின்ற பொழுது புதன் பகவான் தை மாதம் 3ஆம் தேதி தனுசு ராசியில் 10ஆம் இடத்தில் இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றார். தை மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் பகவான் மாதத்தில் முதல் தேதியே உங்களுக்கு உங்களுடைய 11வது இடத்திலே உச்சமாக இருக்கின்றார். 2-9 கூடிய பாக்கியாதிபதி உச்சம் பெற்று அவருடைய பார்வை 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. அவர் மட்டுமல்லாதது சூரியன் புதன் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. குழந்தைகள் படிப்புகளிலே அற்புதமான மேன்மைகளையும் உயர்வுகளையும் கண்டிப்பாக தித்திக்கக்கூடிய தை மாத பொங்கல் திருநாளிலே உங்களுடைய குழந்தைகள் அற்புதமான சீறி பாயக்கூடிய அற்புத உயர்வுகளை இந்த 2-9 கூடிய பாக்கியாதிபதி உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது இங்கே கிடைக்கப் பெறுகின்றது. அது மட்டுமல்ல, ராசி அதிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெறுகின்றார். கேந்திர ஸ்தானங்களை பலம் பெற்று அவர் சுய நட்சத்திரத்திலே புனர்பூசம் 2ஆம் பாதத்திலே இருந்து அவர் நவாம்சத்திலேயும் உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்திலே வரப்போகின்ற அமைப்பு, எடுக்கின்ற காரியங்கள், படிப்புகளிலே, தொழில்களிலே, வேலைகளிலே அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்ததிபதி வீடு வாசல் சொத்து சுகங்களுக்கு குறிக்கக்கூடிய புதன் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் 11வது இடத்திலே இருக்கின்றார். அவர் 11ஆம் இடத்திலே இருந்தும் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. சகல விதமான நல்லதொரு மாற்றத்தை கிரகங்களின் பார்வை என்பது சுக்கிரன் சூரியன் என்று சொல்லக்கூடிய புதன் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய 4 கிரகங்களும் ஆசை அபிலாசை என்று சொல்லக்கூடிய 11வது இடத்திலே இருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. சகல விதமான நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. 2-9 கூடையவர் பலம் பெறுகின்ற பொழுது பொருளாதார சம்பந்தப்பட்ட வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, சொல்கின்ற வாக்குகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 6 கூடையவர் என்று சொல்லக்கூடியவரும் 8 கூடையவரும் 11ஆம் இடத்திலே உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது இடத்திலே அமைய பெற்று உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கவர்மெண்ட் துறைகளிலே ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை இந்த தை பிறந்தால் வழி பிறக்கக்கூடிய மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகங்கள் ஸ்டாப் சார்ந்த வேலைகளும் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் மீனராசிக்காரர்களில் இருக்கின்றது. நல்லதொரு ஜாப்புகள் கிடைக்கப் பெறுகின்றது. புதிதாக ஊதிய உயர்வுகளும் ஒரு சிலருக்கு கிடைக்கப் பெறுகின்றது. 2 கூடையர் 9 கூடையர் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தை பார்க்கின்றது. உங்களுடைய சிந்தனை என்று சொல்லக்கூடிய சிந்தனைகள் அனைத்தும் தாய்மார்களில் அற்புத உயர்வுகளையும் பூர்வீகம் சார்ந்து குலதெய்வங்கள் சார்ந்தும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அற்புதம் இந்த தை மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. தித்திக்கக்கூடிய தை மாத பொங்கல் திருநாள் என்பது மீனராசிக்காரர்களுக்கு அற்புதமான உயர்வுகளை கொடுக்க போகின்றது. முயற்சி சாணாதிபதி 11ஆம் இடத்திலே 3-8 கூடையவர் சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது உங்களுடைய சிறுதூர பயணங்களிலே வெற்றிகளை கொடுக்கின்ற பெண்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகளிலே ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கிடைக்கப் பெறுகின்றது. பெரிய மனிதர்களாக இருந்தாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே கணவன் மனைவிகளிலே இருக்கின்றது. அந்த வகையிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை பெண்கள் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய முயற்சி சனாதிபதி உங்களுக்கு
அஷ்டமாதிபதியே உங்களுக்கு 11ஆம் இடத்தில் அமையிருக்கின்றார். அது மட்டுமல்ல மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்திலே ஆக இங்கே உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ஆசை அபிலாஸ் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே புதன் பகவானும் இருந்து 6 என்று சொல்லக்கூடியவர் இன்னொரு சத்ருஸ்தானாதிபதி சூரிய பகவானும் 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே இந்த நண்பர் என்று சொல்லக்கூடிய சூரியனும் செவ்வாயும் சேருகின்ற அற்புதம். இந்த குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கின்றது மட்டுமல்ல 8ஆம் இடத்தை குரு பகவான் ராசி அதிபதியை பார்க்கின்றார். இது நாள் வரையில் தொழில் வேலைகளிலே கிடைக்காதவர்களுக்கு இந்த தை பிறக்கக்கூடிய தித்திக்கக்கூடிய தை மாத பொங்கல் திருநாளில் இருந்து மீனராசிக்கார நேயர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை வேலை ஜாப்பு கிடைக்காதவர்கள் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. மட்டுமல்ல உயர் படிப்புகளுக்காகவும் இங்கே கிடைக்கப்பெறுகின்ற 5ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே இந்த சந்திர பகவான் என்று சொல்லக்கூடியவர் அமையப்பெற்று இந்த மாதம் பிறக்கப்பெறுகின்றது. உயர்தரமான உங்களுடைய முயற்சிகளிலே சிந்தனைகளிலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயர்கள் வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது. இந்த குருசுக்குரன் வலுத்து இந்த மாதம் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு சிலர் தங்க நகைகள் வாங்கி விற்கக்கூடியவர்களும் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமும் உயர்வுகளும் கிடைக்கப்பெறுகின்றது. சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலே நட்பு ராசியிலே இருக்கின்றதும் குரு பகவான் கேந்திர ஸ்தானங்களிலே அமையப்பெறுகின்ற அற்புதம் என்பதும் புதன் பகவானும் வீடு கொடுத்தவரும் இங்கு பலமாக இருக்கின்றதும் 11 குடைவர் ராசியிலே அமையப்பெற்று சனி பகவான் இருக்கப் பெறுகின்றதும் நவகிரக நாயர்கள் மீன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தை மாத ராசி பலன்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. ஆசை என்பது நம்மளுடைய பொருளாதாரம் சார்ந்து எண்ணங்களும் வருகின்ற வருமானங்கள் சார்ந்தும் அது பூரா உங்களுக்கு உங்கள் சிந்தனை சார்ந்தும் குலதெய்வங்கள் சார்ந்தும் குழந்தைகள் சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே தை மாதங்களிலே கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது 6, 8 குடையவர் 11ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே லாபத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளாலே பல கஷ்ட நஷ்ட துன்பங்களுக்கெல்லாம் இந்த மாதங்களிலே இந்த தை மாதங்களிலே உங்களுக்கு நல்லதொரு உயர்வுகள் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் என்பது நவகிரக நாயர்கள் பவனி இருக்கின்ற அமைப்பு என்பது தை மாதங்களிலே இருக்கின்றது நேர்களே. அது மட்டுமல்லாதது ராசி அதிபதி கேந்திர சாணங்களிலே மறை சாணங்களிலே இல்லாமல் இருப்பதே மிகப்பெரிய அற்புதம். அந்த அமைப்பு மீனராசி லக்னத்தில் உள்ளவர்களுக்கு இருக்கின்றது. இந்த வீடு வாசல் சொத்து சுகங்கள் தாய்மார்களை குறிக்கக்கூடிய கணவன் மனைவிகளை குறிக்கக்கூடிய கிரகம் புதன் பகவான் லாபசானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். அந்த காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் உங்களுக்கு லாபசானத்திலே இங்கே புதனும் சுக்கிரனும் அமர்கின்றது. ஒரு சிலருக்கு கணவன் மனைவிகளுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை, கோர்ட்டு கேஸில் உள்ளவர்களுக்கும் தீர்ப்பு உங்கள் பக்கமும் நல்லதொரு தீர்ப்புகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதங்களிலே மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. உயர் படிப்புகளுக்காக செல்லக்கூடியவர்களுக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று வேலைகள் பார்க்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. மீன ராசி என்பது குரு பகவானுடைய ராசி என்பது மட்டுமல்லாதது பெரிய மனிதர்களுக்கு விட்டு கொடுக்க பெரிய மனிதர்களாகவும் உயர்ந்த எண்ணங்களும் இருக்கக்கூடியவரும் ஒரு ராசி. குரு பகவான் குருவை போல நடக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது இந்த ராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. இந்த வகையிலே உங்களுடைய மீனராசிக்கார நேர்களுக்கு ராசி அதிபதி பலம் பெறுகின்றார். 5 குடையவர் 5ஆம் இடத்துக்கு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு 6லே இருந்தாலும் அவர் 9ஆம் இடத்திலே இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது கிடைக்கின்றது. 5க்கு 5லே இருக்கின்ற ஒரு அற்புதம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கிடைக்க பெறுகின்றது. ஆக திரிகோணத்திலே இருக்க பெறுகின்றார். அவர் பார்க்கின்ற பார்வை 3ஆம் இடத்தை பார்க்கின்றது. 3ஆம் இடமும் பெண் ராசியாக இருக்கின்றது. பெண்கள் சம்பந்தப்பட்ட நல்லதொரு அவர்களால் கணவன் மனைவிகளால் உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்கின்ற ஒரு அற்புதம் இந்த தை மாதங்களிலே வாரி வழங்க போகின்ற ஒரு அமைப்பு. அதுவும் 5ஆம் இடத்ததிபதி பலம் பெறுகின்றார் 9ஆம் இடத்திலே. 9ஆம் இடத்ததிபதி 9க்கு 3லே முயற்சிகளை தகப்பனர்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே வந்தடைகின்ற காரணத்தினாலே அனைத்து சுபபோகமான பாக்கியஸ்தானங்கள் பலம் பெறுகின்ற அற்புதம். அது பாக்கியாதிபதி உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது அந்த 11 குடையவர் ராசியிலே 2 11 குடையவர் உச்சம் பெறுகின்ற அற்புதம் என்பது ராசியிலே வருகின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே சகல விதமான யோக பாக்கியங்களை தாங்கி நடக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது தை மாதம் என்பது. தை மாதம் என்பது மீனராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெறுகின்ற அற்புதம் என்பது 8ஆம் இடத்திலே ராசி அதிபதி என்பது கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று பார்க்கின்ற அமைப்பு மட்டுமல்ல, அதாவது இந்த மாதத்திலே பிறக்கக்கூடிய முதல் மாதங்களிலே புதன் செவ்வாயின் பரிபூர்ண அருள்களோடு கலந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பதும் இருக்கின்றது. இங்கே தேவகுரு அசுரகுருவும் பார்வையிலேயே என்பது பிரிந்து உங்களுக்கு இந்த அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திலே பரிபூர்ணமாக யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளிலும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நவகிரக நாயர்கள் பவனி வருகின்றது என்பது 11ஆவது இடத்திலிருந்து சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. 11ஆவது இடத்திலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பெண்களால் கிடைக்கப்பெறுகின்றது, கணவன் மனைவிகளால் கொடுக்கின்றது, குழந்தைகளால் கிடைக்கப்பெறுகின்ற
அற்புதம் என்பது இருக்கின்றது. ஆகையால அனைத்து யோக பலன்களும் இந்த தை மாதங்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு வரப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது தித்திக்கக்கூடிய ஒரு வழிகள் பிறக்கக்கூடியது. வேலை, ஜாப்பு, கணவன், மனைவி, குழந்தை பாக்கியம் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை மீனராசிக்கார நேயர்களுக்கு இந்த தை என்பது வழி பிறக்கப் போகின்ற ஒரு அற்புதம் என்பது கிடைக்க பெறுகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.